kill, 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 kill. வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருள் அமுதம். ஒன்றாம் அருள் அமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். இறைவன் வீட்டு தோட்டத்தில் மரம் செடி கொடிகள் அதிகமாக இருந்ததால் பறவைகள் பூச்சிகள் வண்டுகள் வருவதுண்டு. அதில் ஒரு கருவண்டு கவனத்தை ஈர்த்தது. ஆம், இறைவன் தூங்கும்போது இறைவன் தலை சுற்றி பறந்து ரீங்காரம் இடுவதாக இறைவனின் தாயார் கூறினார். அவர்கள் அதை விரட்ட பலமுறை முயன்று மீண்டும் மீண்டும் இதே மாதிரி சூழலை நிகழ அம்மா மனம் வருந்தினார். வண்டை அடிக்கவும் முடியவில்லை. மாட்டாமல் ஓடிவிடுகிறது. உன்னை கடித்து விடுமோ என்ற பயம் வேறு என்றவர். உன் காதில் இரைச்சலாக இல்லையா? எப்படி நிம்மதியாக தூங்குகிறாய் என்று கேள்வி எழுப்ப இறைவனால் பதில் சொல்ல முடியவில்லை. காரணம், இறைவனுக்கு வண்டு இரைச்சல் தெரியவே இல்லை. தான் தியானத்திலே கிடப்பேன். எப்படி சொல்வது? சொன்னால் தூங்காமல் உடலை கெடுக்காதே என்பர். கருவண்டு நிச்சயமாக இறைவன் கண்ணிலும் படவில்லை. இறைவனின் காதிலும் இரைச்சல் இடவில்லை. கொஞ்ச நாளாக அம்மா இந்த விஷயத்தை பெரிதுபடுத்தி இறைவனின் அம்மா அப்பா இருவரும் இறைவனுக்கு காவல் போல் வண்டை விரட்ட தூங்காமல் விழித்திருக்க ஆரம்பித்தனர். இறைவனுக்கு வண்டை பார்க்க ஆசை. ஒரு நாள் இரவு இறைவனும் அம்மாவும் தூங்காமலே பேசிக்கொண்டு இருந்தனர். வண்டை எதிர்பார்த்து. வண்டு வரவே இல்லை. அம்மா சொன்னார்கள், நீ தூங்கினால்தான்ப்பா அது வருது என்றதும் இறைவன் தூங்கும் நேரம் பார்த்து என்றால் வண்டு பொதுவாக பகலில் வரும், நடுராத்திரி பார்த்து வரும். காதிலே இறைதுன்னு சொல்றாங்க, எனக்கு தெரியவே இல்லை என்றதும் அம்மா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நீ தூங்குற மாதிரி படுத்துக்கோ. வண்டு வந்த சத்தம் கேட்டதும் எழுந்திரு. இறைவனுக்கு உடன்பாடில்லை. இறைவன் தூங்கினதும் வருகிறது என்றால் அதுவும் கதவே ஜன்னல் எல்லாம் மூடிய பிறகு உள்ளே வருகிறது என்பது இறைவன் உணர்வை தட்டியது. இறைவன் அம்மாவிடம் கூறினார், இது சாதாரண வண்டு இல்லை. அம்மா பயந்து விட்டார். சரிதான், எனக்கும் இந்த சந்தேகம் உண்டு. கருவண்டு வீட்டுக்கு வரக்கூடாது. ஏதாவது ஏவல் சூனியம் இருந்தால்தான் கருவண்டு வரும் என்றதும் இறைவன் சிரித்து கொண்டே, அதெல்லாம் இருக்காது, அந்த வண்டிடமே கேட்டு விடுவோம் என்றார். அம்மாவுக்கு அதிர்ச்சி, ஒரு பயம். என்னப்பா சொல்றே? அதான் அம்மா, வண்டு வர காரணத்தை வண்டிடமே கேட்டிடலாம் என்று கூறி உடனே கண்களை மூடினார். வண்டு வந்து விட்டது. இரைச்சலுடன் உள்ளே சுற்றியது. அம்மா பரபரப்பானார். எழுந்திரு, வண்டு வந்துருச்சு. அவர்கள் அதை அடிக்க முயற்சி மேற்கொள்ள இறைவன் தடுத்தார். கருவண்டு இறைவன் காது பக்கம் வந்து இறைந்தது. உற்று பார்த்தார். சட்டை முனி. சட்டென புரிந்தது. அவர் இறைவன் பாதத்தில் வந்து அமர அம்மா அலற, கடிச்சிடும் எழுந்திருப்பா என இறைவனின் கையை பிடித்து இழுக்க இறைவன் அவர்களை அமர்த்திவிட்டு மீண்டும் தியானத்தில் செல்ல கருவண்டான சட்டை முனி இறைவனிடம் சொன்னது, இறைவா, அம்மாவிற்கு சூழ் பிடிக்க ஆரம்பிக்கிறது. இருக்கவா கலைக்கவா? சொல்ல அனுமதிக்குதான் தலைமாட்டிலே சுற்றி வந்தேன் என்றதும் புரிந்து விட்டது. அதற்குள் அம்மா காலிலிருந்து கருவண்டை ஓட்ட சுவர் ஓரமாக வைத்திருந்த வாழைப்பழத்தை எடுத்து வீச அது இறைவனின் கால் மீது பட்டு கிடக்க சட்டை முனி ஆசிர்வாதம் கொடுங்கள் என்றார். கையில் வாழைப்பழத்தோடு வண்டு பறந்து மறைந்தது. அம்மா புரியாமல் முழித்தார்கள். என்னதான் நடக்குது? நீ அடிக்கடி கண்ணை மூடிட்டு இருக்கிறது எனக்கு பயமா இருக்குதுப்பா என்று இறைவனை கட்டி கொண்டு தலையை கோதியபடி அழுதார்கள். இறைவனோ இந்த சுகத்தை பங்கு போட ஆள் வருகிறது என்று உள்ளுக்குள் அழுதார். குழந்தைத்தனமும் தாய் பாசமும் அப்போது இறைவனை வென்று விட்டது. அதன் பிறகு அம்மா வயிற்றில் வளரும் பெண் சிசுவை கவனிக்காமல் இருந்ததே இல்லை. இறைவனை தரிசித்த சித்தர்கள் என்கிற போது எட்டி பார்ப்பவர் சாட்டை முனியும் தான். வாழ்வோம் வாழ்விப்போம்.